ஓகே. ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்னப்பா பார்த்தோம்? ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பார்த்தோம் அப்டின்னா, லைக் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதே மாரி மினரல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்த்தோம் இல்லைங்களா? கேக்குதுல்ல? ஸோ மினரல்ஸ் எல்லாம் என்னென்ன மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம வி ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் வித் திஸ் இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற டாபிக்க வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். இல்லைங்களா? ஓகே. ஸோ அதுல என்னென்ன மாரி மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இல்லைங்களா? ஆஃப்டர் தட் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். ஓகேவா? அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு தெர்மல் பவர். அதுதான் நீர்மின் சக்தி. ஸோ தெர்மல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஆதி காலத்துல இருந்தே ஆதி காலம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பழமையானது அப்படின்னு அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்ப இது எதுல இருந்து எல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஃபாசல் ஃபியூயல்ஸ். தெரியுதுல்லப்பா உங்களுக்கு? விசிபிலிட்டியா இருக்கா? ஓகே. ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்டின்னா என்ன? இப்போ ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்டின்னு நம்ம பார்க்கிறப்போ, தட் இஸ் நத்திங் பட் புதைப்படிவ எரிபொருள்கள். சரிங்களா? புதைப்படிவ எரிபொருள்கள் இருந்து நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற மாரி இருக்கு. சரிங்க. இப்ப என்னென்னலாம் வரும் அப்டின்னா, கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? இதுல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அப்ப இதுக்குண்டான ஒரு நேஷனல் லெவல் அத்தாரிட்டி யாரு அப்டின்னா, நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன். NTPC. இது எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்டின்னா, 1975. At present, NTPC has 13 coal-based super thermal power projects and 7 gas liquid fuel. இது கூட நம்மளுக்கு கேட்கலாம். எவ்வளவு வந்து கோல் பேஸ்டு, நிலக்கரி சம்பந்தப்பட்டது எத்தனை இருக்கு அப்படிங்கிறது கூட கேட்கலாம். இங்க பாருங்களேன். ஸோ நீ நீர்மின் சக்தி. ஆக்சுவலி இது வந்து நீர்மின் சக்தி கிடையாதுப்பா. இது வந்துட்டு அனல் மின் சக்தி. இங்க வந்துட்டு மாற்றி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஆ திஸ் ஒன்மா. சோ இது வந்துட்டு என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்துட்டு மரபுசார் ஆற்றல் வளங்கள். ஓகேங்களா? ஒரு சிறு கரெக்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. மரபுசார் ஆற்றல் வளங்கள். சோ அப்ப மரபுசார் ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறது தான் என்னது? இங்க நம்ம பார்த்த கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். சோ அப்ப மரபுசார் ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறதுக்கு கீழ அனல் மின் சக்தி. ஓகேங்களா? அனல் மின் சக்தி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறோம். சோ அப்ப இது எதுல இருந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, புதை படிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா உயிரின படிமங்கள் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவற்றிலிருந்து கிடைக்கின்றன. சோ இது எப்ப இது இதனுடைய அத்தாரிட்டி இது யாரு கீழ இது வருது அப்படின்னா, தேசிய அனல் மின் நிறுவனம் NTPC. சரிங்களா? 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது வந்துட்டு அப்பவே தொடங்கப்பட்டிருக்கு. தேசிய அனல் மின் நிறுவனம் NTPC கீழ வந்துட்டு இது இருக்கு. இப்ப இதுக்கு கீழ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் எத்தனை அப்படின்னு பாக்குறப்போ 13 வந்துட்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் இயங்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா நிலக்கரியில வந்துட்டு இயங்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி 7 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இயற்கை எரிவாயு மற்றும் திரவ பொருள்கள் இருந்துட்டு இது வந்து இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகேங்களா? சோ அப்போ 7 வந்துட்டு கேஸ் அண்ட் லிக்விட் ஃபியூயல் பேஸ்டு கம்பைன்ட் சைக்கிள் ப்ராஜெக்ட்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். அதுவும் இல்லாம நம்ம நெய்வேலியில இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெய்வேலியில இருக்கிறது என்னதுப்பா? லிக்னைட் அப்படிங்கிறது என்னது? பழுப்பு நிலக்கரியில. சரிங்களா? மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூர். இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு இது செயல்படக்கூடியதா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் இருக்கு? தூத்துக்குடியில இருக்கு, மேட்டூர்ல இருக்கு, நெய்வேலியில இருக்கு. அதே மாரி சென்னை எண்ணூர்ல இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களாப்பா?
நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நியூக்ளியர் பவர், அணுசக்தி. நியூக்ளியர் பவர், அணுசக்தி. எஸ், நான் பேசுறது கேக்குதுல்லப்பா? சரி, இப்ப அணுசக்தி அப்படிங்கறது பாருங்க. இப்ப அணுசக்தி எந்த ஒரு ஆற்றல்னால அது வந்துட்டு இயங்கக்கூடியதா இருக்கு? ஸோ அணுப்பிளவு, அணு இணைவு கிடையாது. அணுப்பிளவு அப்படிங்கிறது மூலியமா இது வந்துட்டு இயங்கக்கூடியதா இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. படிக்கல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன மாதிரி இயங்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம் உடைய நியூக்ளியஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, தட் இஸ் ஸ்பிளிட்டிங். சரிங்களா? அது அது ஆக்சுவலி அதனுடைய கவுண்ட், அதாவது அட்டாமிக் நம்பர், ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 83க்கும் எக்ஸீட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ், அதுவும் சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரேடியோ ஆக்டிவா வந்துட்டு மாறி அது என்ன பண்ணும்? ஆல்பா, பீட்டா மற்றும் காமா போன்ற பொருட்கள வந்து என்ன பண்ணும்? அது வந்துட்டு வெளிவிடும். இதெல்லாம் ரேஸ், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரேஸ், கதிரியக்கங்கள். சரிங்களா? சோ அப்ப இது வந்து வெளிவிடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஸ்பிளிட் அப், ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சோ அப்ப இதற்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய அந்த கதிரியக்க தனிமங்களை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணி, கதிரியக்க தனிமங்கள் தான் வந்துட்டு இங்க ஃபியூவல், எரிபொருள். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா யுரேனியம், புளுட்டோனியம், தோரியம் போன்றதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூவலா யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது எரிபொருளா யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றன. ஓகே. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அத பிளவு பட பட வச்சு, அது தொடர்ச்சியா வந்து அது செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்து உங்களுக்கு என்ன புரொடக்ஷன் பண்ணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு புரொடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பாருங்க, அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது, பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. பர்ட்டிகுலரா நம்ம இங்க அணுசக்தி உலைகள்ல எல்லாம் என்ன நடக்குது? நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபிஷன் ரியாக்ஷன், அதாவது பிளவு சம்பந்தப்பட்ட அந்த வேதி இணைவு தான் வந்துட்டு நடக்கக்கூடியதாக இருக்குது. வேதி இணைவு கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரிங்களா? இப்ப இதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஃபியூல் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, யுரேனியம் மற்றும் தோரியம் போன்றது வந்துட்டு அந்த தாதுக்கள் வந்து எடுத்துக்கிறது. தாதுக்கள்னா நத்திங் பட் மினரல்ஸ் தான், எலமெண்ட்ஸ் தான். சோ அதை யூஸ் பண்ணி தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகின்றது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1969. சரிங்களா? 1969ல கொண்டு வரப்பட்டிருக்கு. மும்பை அருகில் இருக்கக்கூடிய தாராப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறுவப்பட்டுச்சு. சரிங்களா? பின்னர் ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவிற்கு அருகில் உள்ள 100 மெகாவாட் ரவத் பட்டா, சரிங்களா? 335 மெகாவாட் என்னும் இடத்தில், அதாவது அதனோட எவ்வளவு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க, என்னும் இடத்தில் அணுமின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சரிங்களா? இப்ப இது யாருக்கு கீழ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், என்பிசிஐஎல் அப்படிங்கிறது கீழ வருது. இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டது. சோ இப்ப இது எதுக்கு கீழ வருது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய மும்பையை வந்துட்டு ஹெட் குவார்ட்டரா வச்சிருக்கக்கூடிய என்பிசிஎல் அப்படிங்கிறது கீழ வந்துட்டுனா இது வந்துட்டு செயல்படுது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஓகே டன். ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்க கொஞ்சம் டீடைல்ஸ் ஜாஸ்தியாவும் இருக்கு. இங்க தமிழ்லயும் இருக்கு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா, கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம். கூடங்குளம் வந்துட்டு எந்த ஊர்மா? கூடங்குளம் இருக்கிறது எந்த ஊரு? கூடங்குளம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதிகமா வந்துட்டு மெகாவாட் புரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். கூடங்குளம் எங்க இருக்கு? கூடங்குளம் எங்க இருக்கு? ஆன்லைன்ல யாராவது? என்னப்பா? தூத்துக்குடியா? அது திருநெல்வேலி. சரிங்களா? கூடங்குளம் இருக்கிறது வந்துட்டு திருநெல்வேலி. சரிங்களா? திருநெல்வேலி. திருநெல்வேலி, நாட் இன் தூத்துக்குடி கிடையாது. சோ அது வந்து பக்கத்துல. சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலியில இருக்கு. சோ அப்ப கல்பாக்கத்துல வந்துட்டு கம்மி தான். 440 மெகாவாட் அப்படிங்கிறது. கூடங்குளம்ல வந்துட்டு 2000 மெகாவாட் வந்துட்டு உற்பத்தி பண்ணப்படுது. இது வந்து நம்ம இந்தியாலே கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு பர்ட்டிகுலர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். உத்தரப்பிரதேஷில் நரோரா 235. அதே அதே மாதிரி கர்நாடகால வந்துட்டு கைகா அப்படிங்கிறது வந்து 235.
காக்ராபாரா அப்படிங்கிறது வந்து குஜராத்ல இருக்கு. 235 மெகாவாட் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அணுமின் நிலையங்கள் இருக்கு. இதனுடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது கொண்டு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் நியூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு வரும். இப்ப அட் பிரசன்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒண்ணும் அப்டேட்ஸ் ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ யூ ஜஸ்ட் செக் வித் த நெட். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கீழ வருதுப்பா? என்பிசிஐ. ஸோ இப்ப நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, பர்ட்டிகுலர் வந்து எனர்ஜி எந்த பர்ட்டிகுலர் என்ன அத்தாரிட்டி, என்ன கார்ப்பரேஷன் கீழ வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? அப்படி பார்த்து நம்ம கிளியர் கட்டா படிச்சோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, கன்வெக்ஷனல் ஆதி காலத்துல இருந்து. அந்த ஆதி காலம் அப்டின்றது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, ரொம்ப முன்னாடி வருடங்கள்ல இருந்தே இப்படிதான் வந்துட்டு எனர்ஜி புரொடக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. தெர்மல் பவர்னா அதுக்கு வந்து ஒண்ணா வந்து நிலக்கரி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, கோல் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, பெட்ரோல் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, டீசல் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி அ இந் இ இந்த பொருட்கள வச்சு யூஸ் பண்ணுனது அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இது யூஸ் பண்ணி புரொடக்ஷன் பண்றப்போ என்ன அதிகமா வருது உங்களுக்கு? நெறைய கழிவுகள் வந்துட்டு அது கேஸ் புரியுதுங்களா? ஏர் பொல்யூஷன் வந்துட்டு மேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ரீசென்ட்டா கூட நம்ம ஸ்டீல் பார்த்தோம்லப்பா? ஸ்டீல்ல என்னென்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம்? ஸ்டீல்ல என்னென்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம்? ஸ்டீல் புரொடக்ஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஸ். ம். போன கிளாஸ்ல பார்த்தோம்ல. ஸ்டீல் புரொடக்ஷன்ல என்னென்ன வந்துட்டு ஆட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. அயர்ன் ஆட் பண்றாங்களா? எஸ். அயர்ன், கார்பன் ஆட் பண்றாங்களா? கார்பன் கன்டென்ட்க்கு தகுந்த மாரி கூட ஸ்டீலோடைய குவாலிட்டி வந்து மாறுபடும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? மேங்கனீஸ் ஆட் பண்றாங்களா? குரோமியம் ஆட் பண்றாங்களா? சோ, இன்னும் சில பொருட்கள் இது கூட சேர்த்து. ஆனா முக்கியமானதெல்லாம் என்னென்ன? சோ கண்டிப்பா வந்துட்டு அயர்ன் இருக்கு, கார்பன் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு மற்றும் குரோமியம். குரோமியம். சோ அப்ப இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் இருக்கு. ஸோ, இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டீல் புரொடக்ஷன்ல நெறைய வந்து என்ன கழிவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CO2 அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு கேஸ் கழிவு வந்துட்டு நெறைய கிடைக்கும். சரிங்களா? ஸ்டீல் வந்து அதிகப்படியான என்ன வெளிய விடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ வந்துட்டு வெளியிடுது. நெறைய ஸ்டீல் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா? வேர்ல்ட் ஓவர்ல. வேர்ல்ட் ஓவர்ல நெறைய ஸ்டீல் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? எஃகு தொழிற்சாலைகள் இருக்கும் இல்லையா? நான் வந்து இந்தியா மட்டும் பர்ட்டிகுலரா நான் சொல்ல வரல. வளர்ந்த நாடுகளை பத்தியும் தான் நான் சொல்றேன். அதே மாரி வளரக்கூடிய நாடுகளை பத்தியும் தான் நான் சொல்றேன். இருக்காங்க இல்லையாப்பா? அவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆன இந்த CO2 வந்துட்டு இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ் வந்து அதிகமா விடுறாங்கன்னா, இதனுடைய ரிடக்ஷன் வந்துட்டு கம்மி பண்றதுக்காக என்ன ஆட் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்கன்னா, பயோசார் அப்படிங்கிறத வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் எமிஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ கார்பன் எமிஷன் வந்துட்டு கம்மியாகறப்ப என்ன ஆகாது? ஸோ கார்பன் கன்டென்ட் வந்து அட்மாஸ்பியர்ல ஜாஸ்தியா வந்து ஆட் அப் ஆகும். முக்கியமா கேஸ் வடிவத்துல நான் சொல்றது. முக்கியமா கேஸ் வடிவத்துல வந்து ஆட் அப் ஆகுறது கம்மியாகறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். இதனால வந்துட்டு கிரீன் ஹவுஸ் வந்து கேஸஸ் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகாது. கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆகாதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, குளோபல் வார்மிங் வந்துட்டு நடக்காம இருக்கும். அதாவது குறைக்கலாம். ஓரளவுக்கு வந்துட்டு பூ பூமி வந்துட்டு வெப்பமடையறது வந்துட்டு என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். ஏன்னா, முக்கியமான காரணியே யாரு? இந்த CO2 தான். அது அதிகமா புரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட், ஒரு தொழிற்சாலை யாரு அப்டின்னா, எஃகு தொழிற்சாலை. இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. அவங்க அதிகமா விடுறாங்க. அது எது மூலியமா குறைக்கலாம்னா, பயோசார் மூலியமா குறைக்கலாம் அப்டிங்கிறது ரீசன்ட் கரண்ட் அஃபேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். எஸ். பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. அப்டின்னா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்மா. நியூக்ளியர் பவர் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அ இப்போ இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தோம். அதே மாரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் பார்த்தோம். இந்த 2மே வந்துட்டு என்ன அப்டின்னா, அ என்ன மாதிரி ஒரு ஒரு பொருட்கள் அப்டின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது இதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்கும்.
அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு பாதிப்புகளும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதனால என்ன என்ன பாதிப்புகள் வரும்னு சொன்னேன்? தெர்மல் பவர் பிளான்ட்னால என்ன வரும்னு சொன்னேன்? அனல் மின் நிலையங்கள்னால என்ன பாதிப்பு நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கும்? பாதிப்பு என்ன நடக்கும்? சொல்லுங்க. என்ன பாதிப்பு உண்டாகும்? இப்ப நான் சொன்னது வச்சே சொல்லலாம். என்ன பாதிப்பு உண்டாகும்? சொல்லுங்க. ஹீட் புரொடக்ஷன் ஆகுமா? ஏர் பொல்யூஷன்னால என்ன ஆகும்பா? டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு அது ஒரு பாதிப்பு. நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால அதுல என்ன உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்? ரேடியேஷன். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, சொல்லுங்க. ரேடியேஷன் வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு. அது என்ன பண்ணும்பா? என்னங்க? கண்டிப்பா. சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு நியூக்ளியர் பவர்னால நம்மளுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்கா வந்துட்டு ஜப்பான் மேல வந்து என்ன பண்ணாங்க? 1940கள்ல செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ என்ன பண்ணாங்க? பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு இல்லையா? ஆட்டம் பாம் வந்து போட்டாங்க இல்லையா? அணு அணுகுண்டு இல்லையா? போட்டாங்க இல்லையா? அப்போ அதிலிருந்து வந்த அந்த கதிர் ஈயம் ஐ மீன் இந்த கதிர்கள் வந்து என்ன பண்ணுச்சு? எல்லாம் இந்த பர்ட்டிகுலர் ஆல்பா, பீட்டா, காமா போன்ற கதிர்கள் தான். சோ இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜீன்குள்ள போய் என்ன பண்ணிடுறாங்க? நெறைய வந்து ஜெனடிக் டிஸார்டர்ஸ வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. இதனால ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம். இல்ல வேற ஏதாவது மியூட்டட் ஜீன்ஸஸ் வந்துட்டு புரொடக்ஷன் ஆகலாம். அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துட்டு பாதிப்படையக்கூடிய விஷயங்களாக கூட இல்ல அதிகமா நடக்கக்கூடியதா இருக்கும். சோ அதனால அந்த பிளான்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா, அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ரொம்பவுமே புரொடெக்டடா பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்ப அந்த பிளான்ட் வச்சிருக்கிறப்போ, கவர்ன்மெண்ட் வந்து அதுக்கு இன்னும் தீவிரம் காமிக்கிற மாரி, அனல் மின் நிலையத்தெல்லாம் விட இதுக்கு கூட அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்க்கு வந்து அதிகமான கவனம் வந்துட்டு கவர்ன்மெண்ட் செலுத்த வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா, அதனுடைய பாதிப்பு ஒரு தலைமுறையில வந்துட்டு நின்றாது. புரியுதுங்களா? அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இது செல்லும். இதனால வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிக அளவுல மிக மோசமான அளவுல வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? சோ அதெல்லாம் இதனுடைய இல் எஃபெக்ட்ஸ், டீமெரிட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா நெறைய எனர்ஜி கிடைக்கும். அன்பார்ச்சுனேட்டா நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிகமா என்ன சொல்லலாம்? மெகாவாட் புரொடக்ஷன் பண்ணக்கூடிய கூடங்குளம் இருக்கு. ஓகே. கூடங்குளம் இருக்கு. எவ்வளவுப்பா? 2000 மெகாவாட். இதுக்கு அப்போ அந்த காலகட்டத்துல வந்து பிரச்சனை நடந்துச்சு. சரி, ஓகே. அடுத்த விஷயத்துக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். சோ இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, சோ இப்ப இதுல எல்லாம் என்னென்ன வராங்க? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல எல்லாம் என்னென்ன பார்த்தோம்? நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ்ல எல்லாம் என்ன பார்த்தோம்ப்பா? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் சீன் கோல், அதாவது நிலக்கரி. இரண்டாவது பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம்? நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு பார்த்தோம். அப்புறம் இதுல இருந்து பேஸ் பண்ண கன்வெக்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் ஐ மீன் சோர்சஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல இருந்து என்ன எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றாங்க? தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், அதாவது இந்த வளங்கள் வந்துட்டு புதுப்பிக்க கூடிய விஷயங்கள் ஆகும். இது வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கும்? ரெப்ளனிஷ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். சோ இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் இருக்கு, நீர்மின் சக்தி, நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி, விண்ட் எனர்ஜி, காற்றாற்றல், அடுத்தது பயோமாஸ், உயிரி 1 மினிட் தமிழ்ல பாத்துக்குவோம். எஸ், உயிரி சக்தி, உயிரி சக்தி, அப்புறமா ஓதம் மற்றும் அலை சக்தி, அதுதான் டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. ஓகேங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப ஹைட்ரோ பவர், நீர்மின் சக்தி. ஓகேங்களா? இப்ப ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது எங்க இருந்து மேக்ஸிமம் செட்டப் பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ் இல்லையா, அணைகள், எங்கெல்லாம் நீர் வந்துட்டு தேக்க நிலையில இருக்கோ அங்க இருந்து எங்க ரிலீஸ் பண்ணப்படக்கூடிய இடத்துல வந்துட்டு என்ன செட் பண்ணியிருந்திருப்பாங்க? இந்த டர்பைன்ஸை வந்து செட் பண்ணியிருந்திருப்பாங்க. 1 மினிட்மா. ஓகே. இப்ப ஹைடல், இதுக்கு பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லலாம்.
ஹைடல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர்ல வந்துட்டு இதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். தமிழ்ல என்னப்பா? தமிழ்ல என்ன? நீர்மின் சக்தி. சரிங்களா? தமிழ்ல வந்துட்டு நீர்மின் சக்தி. ஓகே, இப்ப பாருங்க. ஸோ இப்ப இதுதான் டேம். சரிங்களா? இதுதான் வந்து என்னதுப்பா? டேமு. இது கீழே வந்து அதனுடைய பேஸ். இங்க மேல இது வரைக்கும் தண்ணி இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு ஹைட் வரைக்கும் தண்ணி இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு மதில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? மதில்கள், ஏதாவது கேட் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க இருந்து இந்த கேட்டை ஓபன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கேட் ஓபன் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஓபன் பண்ணனாங்க அப்படின்னா தண்ணி இது வழியா போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க வந்துட்டு டர்பைன் வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்துட்டு டர்பைன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வென் இந்த வாட்டர் வந்துட்டு இந்த டர்பைன் மேல வந்துட்டு விழுகிறப்போ அது என்ன ஆகும்? டர்பைன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு சுழற்சி அடையும். சரிங்களா? தண்ணி படப்பட அடுத்தடுத்த பிளேடு மேல விழுக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்டா சுழற்சி ஆகும். இப்ப இங்க வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதாவது இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல். சரிங்களா? இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பிசிக்ஸ்ல வரும். சோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இயந்திர ஆற்றல் which is set up into generator பா. சரிங்களா? ஜெனரேட்டர் கூட வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஜெனரேட்டர் வந்துட்டு இந்த பர்டிகுலர் மெக்கானிக்கல் எனர்ஜியை என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்சார ஆற்றலா வந்துட்டு மாறும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அது வந்து எங்க போகும்? பவர் ஹவுஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒவ்வொரு பர்டிகுலர் இடத்துக்குமே அது என்ன ஆகும்? சப்ளை ஆகும். இப்படிதான் வந்துட்டு என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? ஹைடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஹைடல், ஹைட்ரோ பவர், நீர்மின் சக்தி எப்படிங்கிறது தெரியுதா? ஸோ அப்ப இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மழை பெய்யும். சரிங்களா? ஆனா மழை எப்ப பெய்யும்? மான்சூன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் காலநிலை வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, வெல் அண்ட் குட். பட் ஆனா சில டைம் வந்து மான்சூன் வந்துட்டு என்ன ஆகலாம்? மான்சூன் வந்துட்டு நல்ல மான்சூனா இருக்கலாம். இல்லைன்னா மான்சூன் வந்துட்டு ஃபெயிலியரா இருக்கலாம். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி இருப்பு வந்துட்டு டேம்ல வந்துட்டு என்ன ஆகும்? சற்றே குறையும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி டயத்துல வந்துட்டு இது கொஞ்சம் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்துட்டு குறையும். புரியுதுங்களா? இதன் மூலியமா, அதாவது இந்த ஹைடல் பவர் மூலியமா எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு குறையும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப கண்டென்ட் நம்ம பார்ப்போம். நீர்மின் சக்தி ஓடும் நீரிலிருந்து பெறப்படுகின்றது. இம்மின் சக்தி மாசற்ற மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மின் ஆற்றலாக கருதப்படுகிறது. நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் 7% பூர்த்தி செய்கிறது. புதுப்பிக்கக்கூடிய வளத்திலிருந்து பெறப்படுவதால் மற்ற மின்சார ஆற்றலோடு ஒப்பிடுகையில் குறைந்த உற்பத்தி செலவே உடையதாக உள்ளது. இது தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ கூடிய தன்மையுடையது. இந்தியாவானது நீர்மின் சக்தி உற்பத்தி செய்வதற்கான மிக அதிக திறனை பெற்றுள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக உள்ளது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றோம். அதுல எந்த பகுதிகள் எல்லாம் அதிகமான நீர்மின் சக்தி வந்துட்டு பவர் பிளான்ஸ் வந்துட்டு லொக்கேட்டடா இருக்குன்னா இங்க கீழே தான், சவுத் இந்தியால தான். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்த் இந்தியால அந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறத விட அங்க இருக்கக்கூடிய லேண்ட் மாஸ் வந்துட்டு அது அளவுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனா இங்க இருக்கு. பட் எங்க அதிகமா இருக்கு, எங்க வந்து அதிகமான வந்துட்டு நீர்மின் நிலையங்கள் வந்துட்டு இருக்கு, பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சவுத் இந்தியால தான். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா 1877 ஆண்டு டார்ஜிலிங், சரிங்களா, டார்ஜிலிங் நிறுவப்பட்டது. டார்ஜிலிங் எங்க இருக்கு? வேற டார்ஜிலிங்? எஸ், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட டாப்ல இருக்கும். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட சிக்கிம் பக்கத்துல வந்து சிச்சுவேட்டடா இருக்கும். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. ஸோ இப்ப இதனோடது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எங்க சிச்சுவேட்டடா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபரிதாபாத்ல வந்து லொகேட்டடா இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நம்மளுக்கு வந்து இதெல்லாமே புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் தானே, கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ல. இது வந்து இப்ப வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது உருவாக்குறதுக்கே வந்துட்டு எவ்வளவு வருடங்கள் ஆகும் நான் சொன்னேன் உங்ககிட்ட. கிட்டத்தட்ட 300 இருந்து 500 வருடங்கள் எடுத்துக்கொள்ளுமா? அந்த அளவுக்கு அது வந்துட்டு காலாண்டு வந்து அது எடுத்துக்குமா?
ஸோ அது உருவாகுறதுக்கே அவ்வளவு தூரம் வந்துட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய இங்க பாருங்க, நீர்மின் சக்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சாலே என்ன ஆகும்? டேம்ல வந்து தண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லையா? ஸோ அப்ப இது வந்துட்டு புதுப்பிக்கக்கூடிய விஷயமா இருக்கா? அதாவது இது என்னன்னு சொல்றாங்க? ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சோலார் எனர்ஜி. சூரிய ஆற்றல், சூரிய ஆற்றல் சக்தி. Solar energy is the conversion of light into electricity, either directly using photovoltaic or indirectly using concentrated solar power systems using lenses or mirrors, tracking system to focus a large area of sunlight into a small beam. Photovoltaic convert light into a electrical current using the photovoltaic effect. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் கண்டென்ட் மாதிரி போகும். நான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் சோலார் எனர்ஜி வந்துட்டு எந்த பர்டிகுலர் இந்தியன் லிமிடெட் கீழே, அதாவது கவர்மெண்ட் கார்பரேஷன் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். இதனோட ஹெட் குவார்டர் எங்க சிச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லி. சரிங்களா? நியூ டெல்லியில வந்துட்டு சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா the mass objective of the solar thermal energy program being implemented by the Ministry of Non-Conventional Energy Source, MNES. ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பா. நம்மளுக்கு எப்படி வேணா நம்மளுக்கு வந்துட்டு கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? The mass objectives of the solar thermal energy program being implemented by the Ministry of Non-Conventional Energy Source, MNES, or market development, commercialization and utilization of heat energy requirement of different applications in domestic, institutional and industrial sector. Solar power is used in water heaters, refrigerator, drying, street lighting, cooking, pumping and power generator, photovoltaic cells, saloon parts. இதுல யார் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு இதனுடைய பிளான்ஸ் வந்து நிறைய நிறுவி இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ ஓகே. இப்போ இதுல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் கான்செப்ட் பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்துக்கோங்க சோலார் எனர்ஜியோட இது. ஓகே, இப்போ இங்க பாருங்க. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இது நீங்க நிறைய வீட்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? நிறைய வீட்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. கவனிச்சிருந்திருக்கீங்களா? ஏன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறது வந்துட்டு குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ எஸ். ஸோ அப்போ வந்துட்டு பேனல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேனல் வந்து எதால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா செமிகண்டக்டர்ஸால. சரிங்களா? இங்க தெரியுதா? செமிகண்டக்டர்ஸ். வாட் இஸ் செமிகண்டக்டர்? வாட் இஸ் செமிகண்டக்டர்? ஓகே. அதாவது செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு குறை கடத்திகள்னு சொல்லுவாங்க. ஒன்னா ஜெர்மானியம் யூஸ் பண்ணி வந்துட்டு அதை தயாரிச்சிருந்திருப்பாங்க. இல்லையா அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிலிகான் மேக் பண்ணி அதை வந்து தயாரிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 2 எலமெண்ட் இருக்கு, முக்கியமான எலமெண்ட் அவங்க யூஸ் பண்றது. அது கூட சேர்த்து இம்பியூரிட்டியை வச்சு அதை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதுல இருந்து அது நம்ம ரொம்ப போக தேவையில்லை. ஸோ அப்ப அதுல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கரண்ட் தான். அதாவது டைரக்டா நம்மளுக்கு சன்ரேஸை எடுத்து அதை வச்சு என்ன பண்ணுவாங்கப்பா, அதை வச்சு அந்த பர்டிகுலர் செமிகண்டக்டர்ஸ் அதை இது பண்ணி அந்த எனர்ஜி இந்த இடத்துல வந்து என்னவா மாற்றப்படுகின்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல லைட் எனர்ஜி வந்துட்டு இங்க என்னவா மாறுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த நம்ம சோலார் பேனல்ஸ்ல நடக்கக்கூடியது. சோலார் பேனல்ஸ்ல நடக்கக்கூடியது. நான் பேனல்ஸ் காமிச்சேன் இல்லையா? அந்த பேனல்ஸ்க்கு கீழே அடியில வந்துட்டு என்ன இருக்கும்? செமிகண்டக்டர்ஸ் இருக்கும். செமிகண்டக்டர் குறை கடத்திகள் இருக்கும். ஓகே, குறை கடத்திகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரியா?
அடுத்தது உங்களுக்கு புக்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. புக்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், இது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட், சரிங்களா, சோலார் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பிவி, ஒண்ணு வந்து என்னப்பா போட்டோ வால்டைக். நான் இப்ப சொன்ன இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே போட்டோ வால்டைக் தான். சோ அப்ப இந்த போட்டோ வால்டைக் அப்படிங்கிறது வந்துட்டு அது எதால ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செமிகண்டக்டர்ஸால ஒர்க் ஆகுது. சோ அப்ப அந்த பேனல் மேல லைட் வந்து விழுகும். அந்த லைட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப சிஎஸ்பி அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர்ஸ். இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். எஸ், இப்ப வந்து இந்த இடத்துல பாருங்க. தெரியுதாப்பா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இப்ப இங்க வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மிரர் செட்டப். சோ இப்ப இங்க வந்து என்னன்னா மிரர் செட்டப். மிரர் செட்டப்னா என்னது? ஃபுல்லா வந்து கண்ணாடி. கண்ணாடியை வச்சு என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா லைக் இன்னும் வேற பிக்சர் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இப்ப இது வந்து என்னன்னா ரவுண்டடா, புரியுதுங்களா? இது வந்து ரவுண்டடா ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் லைட்டை வந்துட்டு குவிய வைக்கிற மாதிரி, இப்படி இந்த மாதிரி. சோ இது இதனுடைய செட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய ஒரு பீம் மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. இதை சுத்தியும் என்ன வச்சிருப்பாங்க? மிரர் செட்டப்ஸ் வச்சிருப்பாங்க. சுத்தியும் மிரர் செட்டப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ சூரிய ஒளி வந்து இது மேல விழுந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு எல்லாமே குவியும். அந்த மாதிரிதான் அதனுடைய செட்டப்பிங் வந்துட்டு வச்சிருந்திருப்பாங்க. புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஸோ இங்கேயும் லைட் எனர்ஜி தான் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பட் ஆனா இது வந்து கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இப்போ ஹீட் ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க? எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க ஹீட் எனர்ஜியும் வரும். இங்க என்னவும் வரும்பா? இங்க ஹீட் எனர்ஜியும் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராசஸும் அப்படிங்கிறதும் வரும். ஓகே, புரியுதுங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி சோலார் எனர்ஜி, இந்த சோலார் எனர்ஜி நம்மளுக்கு வந்துட்டு தீந்துருமா? இந்த சோலார் எனர்ஜி நம்மளுக்கு முடிஞ்சிருமா? எஸ், முடிஞ்சிருமா? நோ, ரைட்? ஃபர்ஸ்ட் சத்தமா சொல்லுங்க. இல்ல இல்லையா? முடியாது இல்லையா? இது டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப இது வந்துட்டு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். புரியுதுங்களா? இது வந்துட்டு ரெனியூவபிள். இட் இஸ் நாட் அ நான் ரெனியூவபிள் அப்படிங்கறத சொல்லப்படுது. ஓகே. சோ அப்ப எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி. ஓகே, நான் இதை வந்து தமிழ்ல பார்க்கலாம். காற்று சக்தி. காற்று சக்தி அப்படிங்கிறது காற்று வீச்சு அல்லது உந்துதலால் ஏற்படும் ஆற்றலை காற்று விசை காற்று களங்களின் உதவியோடு மின்னாற்றலாக மாற்றப்பட்டு காற்றாலை மின்சாரம் பெறப்படுகின்றது. இது ஒரு மலிவான மற்றும் மாசற்ற ஆற்றல் வளமாகும். இப்ப இதுல எல்லாமே பார்த்ததுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மாசற்றதுதான். எதுவுமே இப்ப வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்றது சுத்தமா அறவே கிடையவே கிடையாது. சரிங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மலிவும் கூடன்னு சொல்றாங்க. காற்றாலை மின்சாரமானது நீர் ஏற்றவாறு கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் காற்று சக்தியானது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கின்ற சுத்தமான மாசற்ற புவிமண்டலத்தை வெப்பமயமாக்கும் வாயுக்களை வெளிப்படுத்தாத ஒரு வளமாகும். காற்றாலை நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. அதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ இங்க என்ன பர்டிகுலரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோலார் பேனல் போடணும், இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு சோலார் பேனல் போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஹெக்டேர் கணக்குல ஏக்கர் கணக்குல அதுக்கு நிலம் வேணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு? பட் ஆனா காற்றாலைக்கு அப்படி கிடையாது. எங்க வேணா, அதாவது எங்க வேணாம்னா ஒரு ஹெவி ரோடு ஏரியா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போட முடியாது. இதுக்கும் வெற்றிடம் தான் வேணும். வெற்றிடம் அப்படிங்கிறப்ப ஒரு காடு, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தோப்போ இல்ல காட்டு பகுதிகளிலோ வந்துட்டு காத்து எந்த இடத்துல அதிகமா அடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? இதை வந்து நிறுவி இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப அங்க ஈஸியா அதை பண்ணிக்கலாம்.
மெயின்டெனன்ஸும் ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சாதனங்களா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கக்கூடியதா இருக்குமோ தவிர மற்றபடி இப்ப சோலார் பேனலுக்கெல்லாம் ஏக்கர் கணக்குல நம்மளுக்கு வந்துட்டு நிலங்கள் வேணும். அந்த அளவுக்கு அதுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? இப்ப சோலார் பவர் பிளானர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸும் இருக்கு. அது என்னன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தி. அதை நிறுவுவதற்கு நம்மளுக்கு அதிகமான காசு தேவைப்படுது. புரியுதுங்களா? அதுக்கு மணி வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அதனோட மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. காற்றாலை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் ரொம்ப முக்கியம்பா, முப்பந்தல் பகுதி பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். சரிங்களா? எங்க இருக்கு? வேறஸ் முப்பந்தல், வேறஸ் முப்பந்தல்மா இதான் போட்டிருக்கேன். எஸ், அது வந்து எங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரி பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்துட்டு இது இருக்கு. சரிங்களா? ஆரல்வாய் மொழி பகுதிகளில் வந்துட்டு இது சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. ஏன்னா முக்கியமா நம்மளுக்கு இப்ப இந்த மான்சூன் வரப்போகுது. இப்ப வந்துட்டு ஏப்ரல் வந்துருச்சு. மே மந்த்ல அதனோட எண்டிங்ல ஜூன்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா காத்து, சவுத் வெஸ்ட் மான்சூன்னால நல்ல காத்து வந்துட்டு கிடைக்கும். அப்ப வந்துட்டு இங்க நிறைய காற்றாலைகள் வந்து நிறைய கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகேவா? அடுத்தது, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்னகிரி, தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியான தூத்துக்குடி 55 கிலோவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட காற்றாலைகள் மூலம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. சோ அப்போ 3 இடம். ஒண்ணு வந்து எங்கப்பா? வரஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் குஜராத், அடுத்தது மகாராஷ்டிரா, அடுத்தது தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம். ஓகேவா? கடந்த சில வருடங்களாக இதன் உற்பத்தி திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இந்திய உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. Let us check. நோட் பண்ணிக்கோங்க, நம்ம செக் பண்ணிக்குவோம். சரி, ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் சைனா, அதுக்கு அடுத்தபடியா யுஎஸ், ஜெர்மனி, இந்தியா வந்துட்டு 4வது இடம். 5th ஸ்பெயின். ஃபர்ஸ்ட் 5 மட்டும் போட்டுக்கோங்க, எழுதிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சைனா, நெக்ஸ்ட் யுஎஸ், அதுக்கு அடுத்தது யாருமா? எஸ், ஜெர்மன், 4th இந்தியா, 5th வந்து ஸ்பெயின். ஓகே, சூரிய ஆற்றல், அடுத்து ரெனியூபிள் எனர்ஜி, பயோமாஸ் உயிரி எரிவாயு. சரிங்களா? உயிரி வாயு இல்ல உயிரி ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். உயிரி ஆற்றல். இங்க பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க மறந்துட்டோம். The National Institute of Wind Energy தெரியுதுங்களா? NIWE. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIWE இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க, நம்ம தமிழ்ல மாத்தி கொடுத்திருக்காங்க, கரெக்ஷன் போட்டுக்கோங்க. சென்னையில் உள்ள இந்த நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றிதழ்கள் அளிப்பதாகும். ஓகேவா? இது வந்து சிச்சுவேட்டட் சென்னை. கேட்க வாய்ப்பு இருக்கு.
த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. 1998ல வந்து நிறுவனாங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகே, அடுத்தது பயோமாஸ். பயோமாஸ் உயிரி சக்தி. பயோமாஸ் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா மேபி அப்டைன்டு த்ரூ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் லைக் அனிமல் டங், கிச்சன் வேஸ்டஸ், வாட்டர் ஹையசின்த், agricultural residues and city waste, etc. It is a clean and cheap source of energy. Energy derived from biomass is mostly used for domestic purpose. சரிங்களா? இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்துட்டு வீட்டு உபயோகத்திற்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது? புரியுதாப்பா உங்களுக்கு? சரி, இப்போ விலங்கு கழிவுகள் இருக்கு இல்லையா? அப்ப கவுடங் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? கவுடங் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, சாணக்கழிவுன்னு சொல்லுவாங்கல்ல. எஸ். அப்புறம் சமையல் கழிவு, நம்ம வந்து குக் பண்ணக்கூடிய அந்த பொருளோடைய கழிவு இருக்கு இல்லையா? அப்புறம் ஆகாய தாமரை கழிவு, அதுதான் என்னது? எஸ், அதுதான் வந்துட்டு வாட்டர் ஹயசின்த் அப்படின்னு சொல்லப்படுது. ஹயசின்த் அப்படிங்கிறது என்னது? நிறைய பார்த்திருப்பீங்க, இங்க நிறைய நீர்த்தேக்கங்கள் இடத்துல வந்துட்டு இந்த ஆகாய தாமரை அதுவா வந்துட்டு படர்ந்து கிடக்கும் இல்லையா? பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா? அதை வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்? உயிரி சக்தி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கப்பா? எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க? எனிஒன் நோஸ்? சொல்லுங்க. ஓகே ஓகே. சோ இது வந்து ஒரு பயோமாஸ் பிளான்ட், தெரியுதா? சோ இது 40 மெகாவாட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பயோமாஸ் பிளான்ட். சோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த எந்த பயோமாஸ் வேணா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பிக்சர் பாருங்க, எந்த பயோமாஸ் வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ அது வந்து வீட்டு கழிவுகளா இருக்கட்டும், இல்லைன்னா சாலிட் வேஸ்ட். இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வந்து திடக்கழிவு ஒண்ணு போடுங்க, அதே சமயத்துல இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது சாரி, மக்கும் குப்பை ஒரு இடத்துல போடுங்க, மக்கா குப்பை ஒரு இடத்துல போடுங்க. அப்ப மக்கும் குப்பைன்னா என்னது? கிச்சன் வேஸ்ட் தானே, காய்கறி கழிவுகள் இதெல்லாம் தானே வரும் இல்லையா? சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் தானே வரும். ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு மக்கும். அதே மாதிரி வேற என்னப்பா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து மக்காது. அதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அதை வேற பொருளா வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க? யூஸ் பண்ணிக்குவாங்க. I couldn't find the picture. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் பாத்துக்கோங்க. இப்போ இந்த 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 பெரிய பெரிய டிராக்டர் மாதிரி இருக்கக்கூடிய இதுல, ஜேசிபி மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த குப்பைகளை எடுக்கிறாங்க. அந்த குப்பைகளை எடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி அது என்ன ப்ரொடக்ஷன் பண்ணும்னா அதிக அளவிலான உங்களுக்கு வாயுக்களை வந்துட்டு உற்பத்தி பண்ணும். சரிங்களா? அதிக அளவிலான உங்களுக்கு வாயுக்களை உற்பத்தி பண்ணும். அந்த வாயுக்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? they will convert that into வாயுக்களை ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணக்கூடிய இப்ப பைப் லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? இப்ப சிலிண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாவே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்? மீட்டர் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கனெக்ஷன்ஸ் வச்சு அதாவது எந்த அளவுக்கு வந்து கேஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பில் வரும். அதாவது என்ன பில் வரும்? எல்பிஜி பில் வரும்.
புரியுதாப்பா நான் என்ன சொல்ல வரேன்? அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பக்கத்துல இந்த பிளான்ட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா, வீட்டு பக்கத்துல என்ன பண்ணிக்கலாம், பிளான்ட்ட வந்து நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ நெறைய மாடு வச்சிருக்கிற பண்ணை இருக்கக்கூடிய பகுதியா இருக்குன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவரே வந்து அவருடைய பேக்யார்ட்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு பிளான்ட் செட்டப் வந்து போட்டுக்கலாம். போட்டு அந்த கவுடங்க்ல இருந்து வெளியாகக்கூடிய அந்த மீத்தேன் வாயு வச்சு அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவருடைய வீட்டுக்கு தேவை, கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேஸ், அந்த மீத்தேன் வாயு வந்து அவர் வந்துட்டு புரொடக்ஷன் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டியும் இதுல புரொடக்ஷன் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி இதுல புரொடக்ஷன் பண்ணலாம். சோ இந்த மாரி அத வச்சு புரொடக்ஷன் நம்மளுக்கு புக்ல குடுத்திருக்கிறதும் எலக்ட்ரிசிட்டி புரொடக்ஷன் தான். சோ இதுல இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி புரொடக்ஷன் அப்படிங்கறத குடுத்திருந்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ இப்ப இத வந்து ப்ராசஸ் பண்ண விடுவாங்க. அது கூட வந்து நெறைய பாக்டீரியா, ஃபங்கஸ வந்துட்டு ப்ராசஸ் பண்ண விட்டு, அது என்ன கேஸ் உற்பத்தி பண்ணும்? மீத்தேன் வாயு மீத்தேன் வாயு மாரி புரொடக்ஷன் பண்ணும். புரியுதுங்களா? அத வந்து என்ன பண்றது? அத வந்து எலக்ட்ரிசிட்டி புரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. இது ஒரு ரகம். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? புதுப்பிக்கக்கூடியது தானே. அன்றாட வாழ்வுல நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்ப நெறைய ஆகாய தாமரைனால நெறைய என்னப்பா, அந்த ஒரு சீனிக் வியூ வந்து கெடுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, மீன்கள் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய மீன்கள் வாழ முடியல. மற்ற செடிகள் வாழ முடியல. அப்ப அத ரிமூவ் பண்ணி கூட என்ன பண்ணலாம்? நம்ம பயோமாஸ் எனர்ஜி வந்துட்டு புரொடக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓத மற்றும் அலைசக்தி. ஓத மற்றும் அலைசக்தி. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. So there are two main source of ocean energies. அப்போ ஓஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப முக்கியமானது. There are oceanic tides, இன்னொன்னு வந்து ocean waves. டைட்ஸ் அப்படிங்கிறது ஓத அலை மீன் ஓதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இதற்குண்டான ஒரு பிளான்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க செட்டப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கேம்பேல தான் வந்துட்டு செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. The Gulf of Cambay is the best suited area for tidal energy. This is followed by Gulf of Kutch. So Gulf of Cambay தெரியும் இல்லையா உங்களுக்கு? Gulf of Cambay எங்க இருக்கு? Gulf of Kutch எங்க இருக்கு? Where are these places? எங்க இருக்குங்க? ஐடியா? எனி ஐடியா? தெரியுதா? கல்ஃப். கல்ஃப்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல? வளைகுடா. தமிழ்ல என்ன பேருப்பா? வளைகுடான்னு சொல்லப்படுது. எங்க இருக்குங்க இது? சோ கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படிங்கிறது வந்து கல்ஃப் ஆஃப் கம்பத் அப்படிங்கிற பகுதி பக்கத்திலேயே அமைந்துள்ளது. அது ஆக்சுவலி எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா குஜராத் பகுதி. ஓகேவா? தெரியுதா? குஜராத் பகுதி. அதே சமயத்துல இங்க ஒரு பர்டிகுலர் கல்ஃப் இருக்கு. இது கட்ச். சரியா? 2 வளைவுகளா இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா குஜராத்ல? தெரியும்ல? இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஒரு நியூஸ் போச்சு இல்லையா? துவாரகால வந்துட்டு மோடி போய் என்ன பண்ணாரு? அங்க போய் சுவாமி வழிபாடு பண்ணாரு இல்லையா? எங்கப்பா அந்த இடம் காணோம். சரி ஓகே. ஜூம் ஆயிடுச்சு. சரி ஓகே. சோ இப்ப இது ஒரு பகுதி. இது வந்து கட்ச் பகுதி. இது வந்துட்டு கேம்பே பகுதி. இது வந்து கம்பத் பகுதி. சோ இப்ப கல்ஃப் ஆஃப் கம்பத்தும் கேம்பேவும் பக்கத்துல இருக்கு. கேட்கலாம்ப்பா உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு கொஸ்டின் ரிலேட்டடா கேட்கலாம். இது வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் சொன்னேன். ஓகேவா? சரி. இங்க வந்து என்ன செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளுடைய இந்தியாலே வச்சு அதிகமான டைடல் எனர்ஜி மூலியமா புரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி அது வந்து கேம்பே கட்ச்ல வந்துட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க பாருங்களேன். சோ இப்போ கட்ச்ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1000 மெகாவாட். சுந்தர்பன்ஸ் தெரியும் இல்லையா? சுந்தர்பன்ஸ் எங்க இருக்கு? வேற சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால் இல்லையா? சோ சுந்தர்பன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பங்களாதேஷ்லயும் இருக்கு. சோ இப்ப பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய கங்கா பிரம்மபுத்திரா, நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய கங்கா நதி அதனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய டெல்டா பகுதி. அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து தான் சுந்தர்பன்ஸ் வனக்காடுகள். சரிங்களா? சுந்தர வனக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள். அங்கேயும் வந்து என்ன செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க? 100 மெகாவாட் டைடல் இது அதாவது அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு கொடுத்திருக்காங்க பண்ணியிருந்திருக்காங்க. வேவ் அப்படிங்கிறது என்னன்னா வேவ் எனர்ஜி பவர் பிளான்ட் ஆஃப் 150 கிலோவாட் மேக்ஸிமம் ஹேவ் பீன் இன்ஸ்டால்ட் வில்னியம். வேர் இஸ் வில்னியம்?
Kerala, near Thiruvananthapuram, and another plant of this kind has been set up near Andaman and Nicobar. So, Andaman and Nicobar wave plants வந்து செட் அப் பண்ணியிருக்காங்க. விழிஞம், விழிஞம் எங்க இருக்கு? திருவனந்தபுரம், கேரளா பகுதிகள். அப்புறம் கல்ஃப் ஆஃப் கேம்பே அண்ட் கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது குஜராத் பகுதிகள்ல இருக்கு. அது டைடல் பிளான்ட். ஓத அலைகளால உருவான ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? இப்போ அதனுடைய இது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க இங்க பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்க. இப்ப இங்க என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இங்க இங்க வந்துட்டு நடுவுல வந்துட்டு ஒரு ஒரு செவருனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு 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 தூண் மாதிரி செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹை டைடு, இப்போ ஹை டைடு வர்றப்ப என்ன ஆகும்? இது வந்து சி உடைய கன்சிஸ்டன்சி பாருங்க. பாருங்க நான் உங்களுக்கு 1 மினிட். ஓகே, கேக்குது இல்லைங்களா? ஓகே, இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்குவாங்கப்பா. இப்போ சி உடைய லெவல் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ஹை டைட்ஸ் வருது, அதாவது பெரிய ஆழி அலைகள் வர்றப்போ இந்த கேப் வழியா என்ன வரும்? வாட்டர் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? டர்பைன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்பைன் மேல விழுகிறப்போ அந்த அலை வந்து இந்த டைடு வந்து இது மேல விழுகிறப்போ என்ன ஆகும்? இந்த டர்பைன் சுத்தும். டர்பைன் கூட சேர்த்து உங்களுக்கு ஜெனரேட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஜெனரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றும். இது வந்து ஒரு ரகம். இது வந்துட்டு பெரிய பெரிய டைடல் வேவ்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு உருவாக்கக்கூடியது. அதாவது டைடல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப அலைகளை விட பெருசுப்பா. அதாவது பெரிய என்ன சொல்ல ஹைட் அளவுக்கு போகக்கூடிய ஒரு அலைதான் வந்துட்டு டைடல். ஓகேவா? புரியுதா? குழப்பல இல்ல. ஆனா அலை அப்படிங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட். தட் ஒன் இஸ் விச் இஸ் டிஃபரெண்ட். அதுக்கு பாருங்க, பிக்சர் பாருங்க. எஸ், இங்க பாருங்க. சோ இப்ப இங்க வந்துட்டு அங்கங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன செட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஜெனரேட்டர் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல அதிகமான வேவ்ஸ் இருக்கோ, இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம நிலவு வந்து நேரா செங்குத்தா வர்றப்போ, நேரா வர்றப்போ, அந்த டைம்ல நம்மளுக்கு டைடு வந்து பெருசா கிடைக்கும். புரியுதுங்களா? நீப் டைட்ஸ் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ நீப் டைட்ஸ் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த டைம் நமக்கு பெரிய பெரிய அலைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அலைகள் எங்க ஓரளவுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு ஒரு பீச்ல எங்க அதிகமா கிடைச்சிட்டு இருக்கோ, அங்க வந்துட்டு என்ன செட் பண்ணியிருந்திருப்பாங்க? இந்த மாதிரி வேவ் எனர்ஜி செட்டப் வந்து போட்டிருப்பாங்க. சோ அப்ப அங்க அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ அப்ப அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ் ஜெனரேட்டர், அதுக்கு கீழ வந்துட்டு டர்பைன், ஜெனரேட்டர், அதுக்கு கீழ வந்து டர்பைன். ஒவ்வொரு ஒவ்வொரு டர்பைனும் வந்துட்டு வில் பி கனெக்டட் டு வாட்? ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப இங்க அலைகள் அடிக்க அடிக்க என்ன ஆகும்? இந்த டர்பைன் வந்து சுத்தும். அப்ப அந்த டர்பைன் சுத்த சுத்த உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி புரொடக்ஷன் ஆகும். பட் டைடல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா பெரிய அலை வரணும். அப்ப அதுக்கு ஒரு ஓப்பனிங் மாரி ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஓப்பனிங்குள்ள வர்றப்போ அங்க வந்து டர்பைன் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மேல வந்துட்டு அந்த டைடல் வந்துட்டு விழுகும். அப்ப டைடல்னால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ரகம். புரியுதுங்களா? அப்ப டைடல் செட் பண்ணியிருக்கிற இடம் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் கேம்பே, இன்னொன்னு வந்து கட்ச். இது 2மே குஜராத்ல இருக்கு. இப்ப நம்ம பேசுறது இந்த வேவ் வந்து அலை அலை யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் வந்துட்டு எங்க இருக்கு? விழிஞம். இது எங்க இருக்கு? கேரளா. சரிங்களா? அதே மாரி இன்னொன்னு வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். சரிங்களா? அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல தொடர்ச்சியா வேவ் கிடைக்கக்கூடிய இடமா வந்துட்டு செட் பண்ணியிருந்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதாப்பா?
ஓகே. ஓகே சரி. பயோசார் பாத்தீங்களா? வாட் இஸ் பயோசார்? வாட் இஸ் பயோசார்? வாட் இஸ் இட்? பயோசார்னா என்ன? எப்ப கூட சொன்னேன்ல, ஸ்டீல் அண்ட் அயன் ப்ரொடக்ஷன்ல பயோசார் யூஸ் பண்ணோம்னா கார்பன் எமிஷன் வந்துட்டு கம்மியாகும். அதாவது முக்கியமா CO2 எமிஷன் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாத்தீங்களா? எஸ். என்னதுங்க ரெசிடியூங்களா? ஓகே. ஆஷ் கண்டென்ட் ரெசிடியூ ஆஃப் கார்பன் அப்படிங்களா? ஆக்சுவலி வந்துட்டு இருங்க. ஸோ பயோசார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாத்தீங்களாமா? மற்ற பசங்க பாத்தீங்களா? ஸோ நத்திங் பட் வந்துட்டு என்னன்னா இந்த கரித்துகள்கள் தான். சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஒன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கறத மூலியமா அந்த ப்ராசஸ் மூலியமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? எரிக்கிறது தான், ஒன்றும் இல்லை. அதாவது வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இல்லைன்னா ஏதாவது இந்த வேஸ்ட், முக்கியமா பிளான்ட் வேஸ்ட் தான் சொல்ல வராங்க, நாட் அனிமல் வேஸ்ட். பிளான்ட் வேஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் வந்து என்னது பயோசார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சோ இப்ப இதை யூஸ் பண்றதுனால என்ன ஆகும், இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் பிக்சர் பாருங்க. சோ இப்ப இந்த பயோமாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ பயோமாஸ் வந்து அது கிச்சன் வேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிலத்துல, ஒரு வேளாண் நிலத்துல வந்துட்டு அறுவடை பண்ணனதுக்கு அப்புறமாக வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த சக்கைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எரிச்சு ப்ரொடக்ஷன் பண்றதா இருக்கலாம். எருவுல இருந்து கவுடங்க வந்து நல்லா வரட்டி மாதிரி இது பண்ணி அதை எரிச்சு கொண்டு வரலாம். புரியுதுங்களா? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இத வந்து இந்த பயோசாரோட யூசஸ் நிறைய இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயில வந்து ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சாயில் இருக்கு இல்லையா, கார்பன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதை ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இது நம்ம ஸ்டீல் அண்ட் அதாவது அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்ல வந்துட்டு அதை யூஸ் பண்றப்போ என்ன பண்ணுதுன்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறத கார்பனை உறிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கார்பனை உறிஞ்சிக்கிறப்ப அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் உறிஞ்சப்படுறது. அப்ப அந்த கார்பன் உறிஞ்சப்படுறப்போ நிறைய வந்து இந்த கேஸ் கார்பனா வந்து என்ன ஆகாது, போய் அட்மாஸ்பியர்ல கலக்காது. இதனால வந்துட்டு ஏர் பொல்யூஷனை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எஸ், புரியுதா? புரியுதுங்களா மத்தவங்களுக்கு? முதல்ல இது எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அப்புறம் இது எங்க யூஸ் பண்றாங்க. நமக்கு சாயில் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்றாங்க, சம்டைம்ஸ் ஃபர்டிலைசர்ஸாவும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இத வேற என்ன, சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செடி வளர்க்குற இடத்துல சாம்பல் போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதுதான்ப்பா, அதுதான் ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு, அதாவது ஒரு பேசிக்கா சொல்லணும்னா அதுதான். சாம்பல் போட்டு என்ன பண்ணுவாங்க, சிலதெல்லாம் வந்து அந்த மண்ணை வந்து நல்ல ஒரு வளம் மிகுந்த மண்ணா வந்துட்டு மாத்துவாங்க. அதனால நிறைய வளம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ஓரளவுக்கு வளம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நவ் அடுத்தது வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ 3 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அக்ரோ, ஃபாரஸ்ட், இன்னொன்று வந்துட்டு மினரல் பேஸ்ட். ஸோ இப்போ என்னென்ன மாதிரி இருக்கு, வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், காடு சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். ஸோ இப்போ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் என்னென்ன வர்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி,
காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜூட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜூட் சில்க் இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரி, சாரி சுகர் இண்டஸ்ட்ரியும் நம்மளுக்கு வருவாங்க அக்ரோ பேஸ்ல வேளாண் சார்ந்ததுல. ஸோ ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில பேப்பர் இண்டஸ்ட்ரி, அண்ட் அந்த பேப்பர் அப்படின்னு நம்ம பாக்குறப்பவே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே என்னென்னலாம் பிளான்ஸ் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் அவுட் பண்ணிருப்பாங்க. மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கனிம வளத்துல வந்து பாக்குறப்போ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இது வந்து இதர வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ தானியங்கு தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஸோ இது என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ஸ் வந்து இந்தியாவில் எங்கெங்க என்னென்ன இருக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம்ப்பா. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து ரொம்ப பூமானது, பூமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டில் இட் இஸ் இன் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆதி முன்னாடி இருந்து இருக்கக்கூடியது. சரிங்களா? மேஜரா இருக்கக்கூடியது வந்து அக்ரோ, ஃபாரஸ்ட், மினரல் பேஸ்ட். ஓகேவா? ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்டைல் இஸ் அ பிராட் டேர்ம் விச் இன்க்ளூட்ஸ் காட்டன், ஜூட், வுல், சில்க் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து நிறைய இருக்கு. டெக்ஸ்டைல் அப்படின்னு பாக்குறப்ப நிறைய இருக்கு. வுல் இருக்கு, சில்க் இருக்கு, சிந்தட்டிக் ஃபைபர் இருக்கு, காட்டன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. தி செக்டர் இன் இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது எங்க கொண்டு வராங்க அப்படின்னா கொல்கட்டால. எங்க கொண்டு வராங்க? கொல்கட்டால. எங்கன்னா ஃபார்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற பகுதி. தமிழ்ல பாத்துக்கோங்க. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு? 1818ல 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஓகே. So traditional sector like handloomனா தெரியும் இல்லையா? கைத்தறி, handloom, handicrafts and small power loom units are the biggest source of employment for millions of people in rural and semi-urban area. அந்த காலத்துல மில்லுக்கு வேலைக்கு போறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப கோயம்புத்தூர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மில்கள் இருந்துச்சு இல்லையா? இப்ப ஆனா நிறைய மில்கள் இல்ல. சோ அப்போ காட்டன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலா வந்துட்டு அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. கரண்ட்லி இந்தியா இஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் அண்ட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் லூம் ஆர்க் அண்ட் ரிங் ஸ்பிண்டில்ஸ் இன் த வேர்ல்ட். அட் பிரசன்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. So ginning is the process of separating cotton seed from cotton. So அப்ப இது என்னன்னு கூட கேட்கலாம். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு கின்னிங் என்று பெயர். சரிங்களா? கின்னிங். The higher concentration of textile mills in and around Mumbai makes it Manchester of India. Manchester of South India எது சொல்லுவாங்கப்பா? Manchester of South India எதுன்னு சொல்லுவாங்க? எஸ், கோயம்புத்தூரை சொல்லுவாங்க இல்லையா? கோயம்புத்தூரை சொல்லுவாங்க. அதே சமயத்துல இந்தியா லெவல்ல மும்பை தான். பட் இப்ப கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு என்ன இல்ல, மில் இல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். The presence of black cotton soil. So இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து டெக்கான் பிளாட்டியூல சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. இது கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, மும்பை எடுத்துக்கோங்க. இது வந்து டெக்கான் பிளாட்டியூல சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. டெக்கான் பிளாட்டியூல பசால்டிக் லாவா இருக்கு. பசால்டிக் லாவானாலதான் இந்த பர்டிகுலர் நம்மளுக்கு பிளாக் சாயில் வந்து கிடைச்சிருக்கு. அதனாலதான் அது வந்து பிளாக் காட்டன் நல்லா வளரக்கூடியதா இருக்கும். ஸோ பிளாக் காட்டன் சாயில் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. மகாராஷ்டிரா ஹியூமிட் கிளைமேட், பிரசன்ஸ் ஆஃப் மும்பை போர்ட், அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ பவர், குட் மார்க்கெட் அண்ட் வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃபேவர் த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் மும்பை. ஸோ இப்போ காரணம் என்னன்னா மும்பை பக்கத்துல வந்துட்டு துறைமுகம் இருக்கு, ஹார்பர் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் வழிவகுத்து கொடுத்துருக்கு அப்படின்றாங்க மான்செஸ்டர் ஆகிறதுக்கு. ஸோ மான்செஸ்டர் அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல்ல எங்க இருக்கு? மான்செஸ்டர் அப்படிங்கிற அந்த சிட்டி எங்க இருக்கு? வேர்ல்ட் லெவல்ல எங்க இருக்கு? செக் பண்ணி கூட சொல்லுங்க. யூகே. வெரி குட். ஓகேவா? சரி. The major cotton textile industries are concentrated in the states of Maharashtra, Gujarat, West Bengal, Uttar Pradesh, Tamil Nadu. Adlu particularly Coimbatore is the most important center in Tamil Nadu with 200 mills out of its 435 and called as Manchester of South India.
ஈரோடு திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ் மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் கரூர் சென்னை திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி சேலம் அண்ட் விருதுநகர் ஆர் த மேஜர் அதர் மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் இன் த ஸ்டேட். அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. அது இங்க தமிழ்லயும் இருக்கு. The next important jute. ஜூட் பாத்தீங்களா? அந்த செடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? போன கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்களா? சணல் பெரிய பெரிய செடிகளா இருக்கு இல்லையா? இப்ப சணல் என்பது குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இலை நார். சரிங்களா? அதுவும் நார் தான். ஜூட் அப்படிங்கிறது என்ன ரெவல்யூஷன் கீழே வரும்? ஜூட் அப்படிங்கிறது எந்த ரெவல்யூஷன் கீழே வரும் பார்த்தோம்? எந்த புரட்சி கீழே வருது? எஸ் பதில். கோல்டன் ஃபைபர், தங்க நார் புரட்சி, தங்க இழை புரட்சி பார்த்தோமா? காட்டன்மா, காட்டன், காட்டன் எது கீழே வருது? எல்லாம் பார்த்ததுதான். சில்வர் ஃபைபர், இது வந்து என்னப்பா? வெள்ளி ஃபைபர்னு என்ன? இலை. இது ஜூட், அது கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருக்கிறதுனால அது வந்துட்டு கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. I'm wrong with the fiber spelling. So இது வந்துட்டு தங்க நார் அப்படின்னு சொல்லலாம், இலை அப்படின்னு சொல்லலாம். இலை பிறப்பிலக்கரம். சரிங்களா? இலை புரட்சி. மறந்துடாதீங்கம்மா, இதெல்லாம் தான் உங்களுக்கு கேள்விகள் பகுதி. சில இடத்துல ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம ரொம்ப திணறுவோம். சில இது அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்குவாங்க பசங்க. ஆனா ஃபண்டமெண்டல்ல வந்து என்ன ஆயிக்குவாங்க, அவங்களுக்கு வந்து சரியா பதில் அளிக்க தெரியாது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல். சில டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கூட கேள்விகள் கேட்கலாம். சில டைம் வந்து எப்படி கேட்கலாம், ஃபண்டமெண்டலா எப்படி அவங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? இப்பதான் டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் கொஸ்டின்ஸா வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க ஃபண்டமெண்டல் கேட்கக்கூடிய ஒரு போர்டு தான், அதிகமா கேட்கக்கூடிய ஒரு போர்டு தான். ஓகே, இப்ப பார்ப்போம். அடுத்தது வந்து ஜூட்பா. ஜூட் வந்துட்டு சணல் ஆலைகள். சரிங்களா? சணல் ஆலைகள். சணல் என்பது குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இளைஞர். இது சிப்பங்கள் மற்றும் சாக்கு பைகள் தயாரிக்க பயன்படுகிறது. தற்காலத்தில் சணலானது பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்த்து நெசவு செய்யப்படுகின்றது. ரெண்டுத்துக்கூடையுமே. ரோமத்துடன் என்னது? இது நம்மளுக்கு இப்போ ஷீப் இருக்கு இல்லையா, செம்மறியாடு இருக்கு இல்லையா, அது இல்ல வேற எதுக்கெல்லாம் அதிகமான ஹேர்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸோ அது கூட சேர்த்து இதை வந்துட்டு என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன்ல பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இந்தியாவின் 2வது பெரிய நெசவாலை துறையாக உள்ளது. எது? நம்ம பருத்தி நெசவாலைக்கு அடுத்தாற்போல் சணல் தான் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இயற்கையான சணல் என்பது புதுப்பிக்கக்கூடிய, எளிதில் மட்கக்கூடிய, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் உள்ளதால் இது தங்க இலைப்பயிர் என்றும் அழைக்கப்படுகிறது. எதனால இதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஜூட் போர்டு, இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அட் கொல்கத்தா. கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமான என்ன இருக்கு, என்ன ப்ரொடக்ஷன் இருக்கு, கிராப் ப்ரொடக்ஷன் இருக்கு. எந்த பயிர் அதிகமா பயிரிடுறாங்க? ஜூட் அங்கதான் அதிகமா வரும். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ஓகே, இப்ப இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் அக்லாண்ட் என்பவரால் 1854 ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிஷ்டா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷ்டா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியா உற்பத்தியில் முதலிடமும் சணல் பொருட்கள் உற்பத்தியில் வங்களாதேசத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்திலும் உள்ளது. அதாவது உற்பத்தியில ப்ரொடியூசர்ல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட். பட் ஆனா அந்த ப்ராடக்ட் பேஸ்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்ட்ல இருக்கும். சணல் பைகள், குடாரா துணிகள், சிப்பப்பைகள், தரை விரிப்பு. இப்போ அந்த நார்த் இந்தியாஸ்ல எல்லாம் அதிகமான குளிர் இருக்கும் இல்லையா, அப்ப வந்து சணலாலான தரை விரிப்புகள்லாம் வச்சுக்குவாங்க. அடுத்தது வந்து தரை சீலைகள்,
கயிறுகள், முக்கியமா கயிறுகள் வந்துட்டு இருக்குப்பா. நிறைய கயிறுகள் நம்ம வீட்டுக்கு கூட நிறைய அது பேஸ் பண்ணதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப கோகனட் பேஸ் பண்ண கயிறா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும். சம்டைம்ஸ் கைக்கு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கே ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் ஆனா சணல் கயிறுகள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். துணிகள், கால் மிதியடிகள் போன்றவை தயாரிக்க சணல் பயன்படுத்தப்படுகின்றது. தற்சமயம் ரோமத்துடன் கலந்து நெகிழிகளான அரைக்கலன்கள், காப்பிடப்பட்ட உரைகள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இவை பருத்தியுடன் கலந்து போர்வைகள் மற்றும் கம்பளங்கள் தயாரிக்கப்படுகின்றன. சணல் உற்பத்தி பகுதிகள் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி ஆற்றங்கரை நெடுகிலும் அமைந்துள்ளது. அப்புறம் வந்துட்டு டிக்கார், ஜக்கட், பச்பச், ஹவுரா மற்றும் பத்ரேஸ்வர் முதன்மை சணல் பொருட்கள் உற்பத்தி மையங்களாகும். ஓகேவா? இது எதுக்கு கீழே வருது அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா CSTRI is the only research institute in the country dedicated to the research and development activities related to இது வந்து which is related to silk technology மா. சரிங்களா? சில்க் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதுல இருந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ ஆந்திர பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா சணல்கள் உற்பத்தி செய்கின்ற பிற மாநிலங்களாகும். நெக்ஸ்ட் சில்க். ஸோ சில்க் அப்படின்னு பார்க்குறப்பதான் CSTRI. ஸோ இப்போ CSTRI அப்படிங்கிறது என்னது? ஸோ CSTRI அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா which is country dedicated to the research and development activities related to silk technology was established in 1983 by the Central Silk Board, Ministry of Textile, Government of India having headquarter at Bangalore. ஸோ இப்போ சில்க் உடைய ஹெட்குவார்டர் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்ட்ரல் அத்தாரிட்டி எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. இதே சணல் எங்க இருக்கு? சணல் எங்க இருக்கு? கொல்கட்டா. காட்டன் எங்க இருக்கு? காட்டன் எங்க இருக்குங்க? மும்பை, மகாராஷ்டிரா. சரிங்களா? இப்ப சில்க், பட்டு நெசவாலைகள் பழங்காலம் தொட்டே இந்தியா பட்டு உற்பத்திற்கு பெயர் பெற்றது. வேர்ல்டு லெவல்ல சில்க் ப்ரொடியூசர் யாரு? அதிகமான லீடிங் சில்க் ப்ரொடியூசர் யாரு? இது சொல்லலாம், சைனா தான். ஸோ சைனாக்கு அடுத்தபடியே நம்ம தான் இருக்கோம். சரிங்களா? சைனா நிறைய லீடிங்ல இருக்காங்கப்பா. ஸோ டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காட்டன்ல பாத்தீங்கன்னாலும் அவங்க இருப்பாங்க, கிரவுண்ட்நட்ல பாத்தீங்கன்னாலும் இருப்பாங்க, அதே சமயத்துல ரைஸ் ப்ரொடக்ஷன்லயும் அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல இருந்து பார்க்கக்கூடியது. ஓகே. ஸோ கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. கர்நாடக மாநிலம் பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உள்ளது. அதனாலதான் வந்துட்டு இதனுடைய சென்டர் அந்த என்ன சென்டர்ப்பா? CSTRI அப்படிங்கிறது வந்துட்டு பெங்களூர்ல இருக்கு. ஓகேங்களா? மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அசாம் மற்றும் தமிழ்நாடு ஆகியன குறிப்பிடத்தக்க பட்டு உற்பத்தியாளர்கள் ஆகும். இந்திய வர்த்தகத்துறை. ஓகே. இந்திய வர்த்தகத்துறை. The Office of the Development Commissioner for Handlooms was set up as an attached non-participating office on 20th November 1975 under the Ministry of Commerce. At present, it is functioning under the Ministry of Textile, headquartered at Udyog Bhavan, New Delhi. So இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நியூ டெல்லியில இருக்கு. எது நியூ டெல்லியில இருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அதனோடது எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. ஹெட்குவார்டர் உத்யோக் பவன். நெக்ஸ்ட் சுகர் இண்டஸ்ட்ரி, சர்க்கரை தொழிற்சாலை. இது நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போம். Sugar can be produced from sugar cane, sugar beets or any other crop which have sugar content. In India, sugarcane is the main source of sugar. At present, this is the second largest agro-based industry of India after cotton textile. India is the world's second largest producer of sugar cane after Brazil. Sugar industry is decentralized and located near the sugarcane growing area as they are weight losing and bulky to transport.
Uttar Pradesh is the largest producer of sugar, producing about 50% of the country total. Other major producers are Maharashtra, Uttar Pradesh, Karnataka, Andhra Pradesh, Tamil Nadu, Bihar, Punjab, Gujarat, Haryana, Madhya Pradesh states. These states account for more than 90% of the sugar mills and sugar production. Okay. So world level yaar leading சொன்னாங்க? World's largest producer of sugar. Brazil. Yes, it is Brazil தான். சரிங்களா? ஸோ பிரேசிலுக்கு அடுத்தபடியா நம்ம தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நிறைய இடத்துல இருக்கு. ஸோ எங்க வந்துட்டு சுகர் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அதாவது அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கோ அது பக்கத்திலே தான் என்ன இருக்கும், சர்க்கரை தொழிற்சாலையும் இருக்கும் அப்படின்றாங்க. எதுக்காக? டிரான்ஸ்போர்ட்டை கம்மி பண்றதுக்காக. ஏன்னா அது அது கொண்டு போறது ரொம்ப அதிகமான டிரான்ஸ்போர்ட் செலவாகும் அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது. ஓகே, அடுத்ததுமா ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ வனவளம் சார்ந்த தொழிற்சாலைகள், காடுகள், காகித தொழிற்சாலைகளுக்கு ஓகே காடுகள், காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அரக்கு, விளையாட்டு பொருட்கள், ஒட்டுப்பலகை, பிளைவுட் போன்ற பொருட்களை தருகின்றன. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி, காகித தொழிற்சாலைகள், காகித தாள்கள், காகித அட்டை பெட்டிகள், மெல்லி இலை தாள்கள், காகித பைகள், எழுத்து பொருட்கள், உரைகள் மற்றும் அச்சிடப்பட்ட காகித பொருட்களான புத்தகங்கள், பத்திரிகைகள் மற்றும் நாளேடுகள் ஆகிய பொருட்கள் காகித தொழிற்சாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள் உற்பத்தி மென்மரங்கள் மூலம் மூலப்பொருட்களாக பயன்படுகின்றன. காகித பயன்கள் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கும் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை அளவிடவும் கடுமையாக உள்ளது. இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867 ஆண்டு நிறுவப்பட்டது. மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் புற்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை போன்றவை காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள்களாகும். சோ ரொம்ப முக்கியம். எதெல்லாம் யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் யூஸ் பண்றாங்கப்பா. மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் புற்கள். அடுத்தது வந்துட்டு காகிதம், யூஸ் பண்ணப்பட்ட காகிதங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்குவாங்க. கரும்பு சக்கை முக்கியம், ரொம்ப முக்கியம். சுகர்னால நிறைய யூசஸ் இருக்கு. சுகர் அந்த பர்டிகுலர் அந்த கரும்புல இருந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த கரும்பு சாறு அதை வந்து என்னென்ன உற்பத்தி யூஸ் பண்றாங்க, நிறைய ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் ஆல்கஹால் மொலசஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க இல்லையா? அடுத்தது வேஸ்டா போகக்கூடிய அந்த சக்கைகளை வச்சு என்ன பண்றாங்க, அது வந்து காகித உற்பத்தியில வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் தான் இதனுடைய மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். மேற்கு வங்காளம் இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலமாகும். மத்திய பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு போன்றவை காகித உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மாநிலங்களாகும். ஓகே, தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எங்க கொண்டு வந்திருக்காங்க? ஷெரம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் 1812 கொண்டு வந்திருக்காங்க. முக்கியம், இதுவும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நேபா நகர் புர்ஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அயன் ஸ்டீல் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். மெட்டாலிக்கும் இருக்கு, நான் மெட்டாலிக்கும் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது இருக்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள்.
Okay. Iron and steel industry is called as basic metallurgical industry as its finished product is used as raw material by host of other industries. Several industries like engineering, heavy machines and machines tools, automobile, locomotives and railway equipment industry use iron and steel as their primary raw material. Due to this, the steel production capacity of a country is generally taken as the indicator of its level of industrial development. புரியுதுங்களா? ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் வந்துட்டு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஒரு நாட்டுல அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கு அப்படின்னா அந்த நாடு வந்துட்டு என்ன மாதிரி நாடு? நல்ல வளரக்கூடிய நாடு. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இப்போ ட்ரெயின் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதா இருக்கட்டும், காரு, டூ வீலரு அதனோட ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், மற்றபடி பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற எந்த லோகோமோட்டிவ்ஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் டூல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே உற்பத்திக்கு எது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? இரும்பு, எஃகு இந்த ரெண்டுமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மூலதன பொருட்களாக இருக்கு. அதனால இத பேஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் எக்கானமி வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரியோட எக்கானமி என்ன மாதிரி ஒரு எக்கானமி அப்படிங்கறது டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. The modernization of the industry was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Chakshi, now called Jamshedpur, Gujaratல இருக்கு. Iron and steel industry of India is mainly concentrated in the state of Jharkhand, West Bengal, Odisha. ஏன்பா? ஏன் வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா பார்த்தோம்? ஏன் அங்கதான்? என்னங்க? அங்க வந்து அதிகமா வந்துட்டு அயன் வந்து இருக்கு, ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அதனால அங்க வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு முன்னாடியே நம்ம பார்த்ததுதான், சோட்டா நாக்பூர் பிளாட்டியும் அங்கதான் சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. ஓகேவா? Proximity to the coal fields of Jharia, Raniganj, Bokaro, Karanpura and the iron ore mines of Mayurbhanj, Kionjhar and Borana are responsible for this. This area also has sufficient deposits of limestone, dolomite, manganese and silicon which are required for the industry. So நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். So steel production அப்படின்னு நம்ம பார்க்கறப்போ கண்டிப்பா சிலிகான் வேணும், மேங்கனீஸ் வேணும், டோலமைட் வேணும், லைம்ஸ்டோன் வேணும், சுண்ணாம்பு வேணும் ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்கு அதுக்கு சுத்தியே இதுல வந்துட்டு என்ன அமைஞ்சிருக்கு, மற்ற ரிசோர்சஸும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோமொபைல். வாகன தானியங்கி தொழிலகங்கள். ஸோ வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? The first attempt to produce iron and steel unit was set up at Porto Novo, தமிழ்நாட்டுல 1830லே வந்துட்டு இதற்குண்டான எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்க தமிழ்ல பாருங்க, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோவில் அமைக்கப்பட்டது. போர்ட்டோ நோவோவில் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல். வாகன தானியங்கி தொழிலகங்கள். இந்தியா உள்நாட்டு வாகன சந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய வாகன சந்தையிலும் ஒரு முக்கிய பங்காற்றும் வகையில் வாகன உற்பத்தியில் முன்னேறி வருகின்றது. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழிலகங்கள் இதுவும் ஒன்றாகும். எங்க அதிகமா ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றாங்க இந்தியால? எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க? எனி ஐடியா? சரி, பார்க்க உங்களுக்கு புரியும். சென்னை ஒரு பெரிய ஹப் அதுக்கு, சரிங்களா? சென்னை வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ஹப். சொல்லுங்க. ஸ்ரீபெரும்புதூர் பகுதி, அதை சுற்றி இருக்க பகுதி நிறைய பாத்தீங்கன்னா நிறைய கார் தொழிற்சாலைகள் வந்து அதை சுத்தி ஹுண்டா இருக்கும், கியா இருக்கும். இஃப் ஐம் நாட் ராங் வித் கியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஹைதராபாத்ல பெரிய ஒரு தொழிற்சாலை வந்துட்டு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னையில வந்து நிறையவே இருக்கு. இப்ப டாடா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்டு இருந்துச்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஐ மீன் 2 இயர்ஸ்க்குள்ளதான் வந்துட்டு ஃபோர்டு வந்துட்டு இங்க வந்துட்டு மூடிட்டாங்க. அதை டேக் ஓவர் பண்ணது யாரு? டாடா தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹுண்டா இருக்கு, மஹேந்திரா இருக்கு, அசோக் லைலாண்ட் இருக்கு. Okay, the first automobile industry of India was started in 1947. The industry is the premier
automobiles limited located at Kurla, Mumbai la irukku. It was followed by the Hindustan Motors Limited at Uttarpara, Kolkata in 1948. At present, India is the 7th largest producer of automobile manufacture, which includes two-wheelers, commercial vehicles, passenger car, jeep, scooters, motorcycles, moped, and three-wheelers. Major centers are the Mumbai, Chennai, Jamshedpur, Jabalpur, Kolkata, Pune, New Delhi, Kanpur, Bangalore, Sadara, Lucknow, and Mysore. Chennai is nicknamed as the Detroit of Asia due to the presence of major automobile manufacturing units and allied industry around the city. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனாலே அது வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெட்ராய்ட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து எங்க இருக்கு? வேர் இஸ் டெட்ராய்ட்? இப்போ பார்த்தோம் இல்லையா, கோயம்புத்தூர் சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றாங்க, மும்பை வந்துட்டு இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றாங்க. மான்செஸ்டர்ங்கிறது ஒரு பகுதி. அந்த மாதிரி சென்னையை டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க. டெட்ராய்ட் அப்படிங்கிறது எதற்காக பெயர் போனது? ஆட்டோமொபைல்ஸ்க்காக பெயர் போனது. எங்க இருக்கு அதிகமா ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்ட்? டெட்ராய்ட் எங்க இருக்கு? வேர் இஸ் டெட்ராய்ட்? சொல்லுங்க. யுஎஸ்ல இருக்கு. இப்ப இங்க பாருங்க என்னென்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்குன்னா, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, Hindustan Motors are the major largest passenger car manufacturer of Indian companies in the country. Presence of foreign car companies such as Mercedes-Benz, Fiat, General Motors, Toyota, and recent entry of passenger car manufacturers BMW, Audi, Volkswagen, and Volvo makes the Indian automobile sector as a special one. Tata Motors, Ashok Leyland, Eicher Motor, Mahindra and Mahindra, Ford Motors. For Ford Motor, it's taken over by Tata. Are the major Indian companies which manufacture commercial vehicles. MAN, iTech, Mercedes-Benz, Scania, and Hyundai are the foreign companies engaged in the manufacture of commercial vehicles. Two-wheeler manufacturing is dominated by Indian companies like Hero, Bajaj, and then TVS. போன்றது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஐரன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. பார்த்து எது எப்ப உருவானது, எங்க இருக்கு, என்ன மாதிரி அயன் யூஸ் பண்றாங்க. பிக் அயன் அப்படின்னா என்ன, ராட் அயன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுது இல்லையா? தெரியுதுல்ல? உங்களால ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியுதா? இல்லைன்னா நம்ம புக்ல இருக்கு, 10th புக்ல. ஓகே, தமிழ்ல பாருங்க, 6th to 10th அந்த சீரியல் நம்பர்ல பார்ப்போம். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது நம்ம தமிழ்ல பார்ப்போம். கனரக மின்னியல் தொழிலகங்களானது மின்சார உற்பத்தி தேவையான உபகரணங்கள், மின்மாற்றிகள், நீராவி கொதிகலன்கள், நீர்மின் சக்தி தொழிலகங்களுக்கு தேவைப்படும் விசை கடத்திகள், அனல் மின் உற்பத்தி தொழிலகங்களுக்கு தேவையான கொதிகலன்கள், ஜெனரேட்டர்கள், மின்மாற்றினா டிரான்ஸ்பார்மர், சரிங்களா, மின்மாற்றி, ஸ்விட்ச் கியர்கள் ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றன. இந்தியாவில் கனரக, இதை நீங்க ஒவ்வொன்னா நிறுத்தி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிய வரும்பா. புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் எதால உருவாக்குறாங்க? அயன், காப்பர், மைக்கா அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப எல்லாமே மினரல் பேஸ்ட்ல போகும். மெட்டாலிக்லயும் இருக்கும், நான் மெட்டாலிக்லயும் இருக்கும். அப்ப உங்களுக்கு புரியும், ஓ இப்ப இதெல்லாம் இதுல பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். அப்ப மின்னியலும் இருக்கு, மின்னணுவியலுக்கு எது தேவைப்படுது? மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எஸ், இந்தியாவில் கனரக மின்சாதன தொழிலகங்கள் மிக முக்கியமானது. பாரத மிகு மின் அப்படிங்கிறது தான் பெல் நிறுவனமாகும். பெல் அப்படிங்கிறது என்னது? பாரத்
ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். நம்ம தமிழ்நாட்டுல எங்க சிச்சுவேட்டடா இருக்கு? திருச்சி. ஓகே. சோ இந்நிறுவனம் ஹரித்வார், போபால் நிறைய இடத்துல இருக்குப்பா. ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் கிளைகளை கொண்டுள்ளது. இந்நிறுவனமானது தொலைக்காட்சி பெட்டி, வானொலி பெட்டி மற்றும் தொலைபேசி இணைப்பகங்கள், செல்லுலார் தந்தி, கணினிகள் மற்றும் அஞ்சல், ரயில்வே பாதுகாப்பு, வானியல்களை போன்ற துறைகளையும் தேவையான பல்வேறு சாதனங்களை உற்பத்தி செய்கின்றது. சோ இப்ப இவ்வளவு வந்துட்டு பெல் தான் உற்பத்தி பண்றாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு ஆகும். எனவே பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்றது. எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சிலிகான் கேபிட்டல் சிட்டி, செமிகண்டக்டர்ஸ் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு சிட்டியும் இவங்க தான், சிலிகான். ஏன்னா சிலிகான் பேஸ்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது என்று அழைக்கப்படுகின்றது. ஹைதராபாத், புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இதர முக்கிய மின்னியல் உற்பத்தி மையங்களாகும். நம்மளதெல்லாம் மைனர். மேஜர் எது? பெங்களூர். அதனாலதான் அது என்னன்னு சொல்லப்படுது, எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. சரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்? டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சொல்லுங்க. போன் வந்து என்னப்பா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன் என்ன, எதால ஆனது? அது என்ன ஒரு சாதனம்? அது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ். என்னதுப்பா அது? மின்னணுவியல். மின்னியல் அப்படிங்கிறது ஃபேனு, லைட்டு, ஓகே, லைட்டு இதெல்லாமே வந்துட்டு மின்னணுவியல், சாரி மின்னியல், அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். ஓகேவா? எந்த ஒரு பொருள்ல செமிகண்டக்டர் இருக்கோ, நான் முன்னாடியே சொன்ன சிலிகான் ஜெர்மானியம்னால குறை கடத்திகள் இருக்கோ, அவங்க வந்து மின்னணுவியல். வாட் இஸ் தட்? எலக்ட்ரானிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, இங்க இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ். செமிகண்டக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அது எலக்ட்ரானிக். எலக்ட்ரிக்கல் வந்து லைட்டு, ஃபேனு. இப்பெல்லாம் இந்த பொருளுமே வந்துட்டு எதால உற்பத்தி பண்றாங்கப்பா? செமிகண்டக்டர்ஸ்னால. ஏன்னா கரண்ட் வந்து ஜாஸ்தி இழுக்கிறது இல்ல, அது யூசேஜ் பண்றது இல்ல அப்படிங்கிறதுக்காக மாறுறாங்க. புரியுதுங்களா? எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்காக. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் 2014 டு புட் இந்தியா ஆன் த வேர்ல்ட் மேப் as the major hub for global design and manufacturing. ஸோ நிறைய வந்துட்டு இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க, உற்பத்தி பண்ணி நிறைய என்ன பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மென்பொருள் தொழிலகம். India is home to some of the finest software companies in the world. The software companies in India are reputed across the globe for their efficient IT and business related solution. நல்லா திறன்பட செயல்படுதுன்னு சொல்றாங்க. The Indian software industry has brought about a tremendous success for the emerging economy. In India, software industry began in 1970 with the entry of Tata Consultancy Services. So TCS மூலமா தான் உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. So டாடா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முன்னெடுப்பை வந்துட்டு பெரிய லெவல்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆல்சோ ஃபார் த இந்தியன் டெவலப்மெண்ட், எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட எவ்வளவுப்பா 50% வந்துட்டு ஷேர் வந்து எது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது? ஜிடிபிக்கு சர்வீஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ். இந்த ஐடி செக்டர் இதுல வந்து ஒரு பெரிய முக்கிய பங்கு வந்துட்டு இதுல வகிக்குது. அலாங் வித் திஸ் எல்என்டி, இன்ஃபோடெக், ஐஃப்ளெக்ஸ், அக்சென்ச்சர், காக்னிசன்ட், Galaxy Solutions India Private Limited, ITC Infotech are the major software industry in the country. At present, there are more than 500 software companies. இப்போ வந்து இதோட account இன்னும் increase ஆயிருக்கும். All over India, it exports software services to nearly 95 countries in the world. The main centers of IT parks are located in Chennai, Coimbatore, Thiruvananthapuram, Bengaluru, Mysore, Hyderabad, Visakhapatnam, Mumbai, Pune, Indore, காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி, ஸ்ரீநகர். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு அடுத்த இடம் வந்துட்டு எதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம்ப்பா.
சரிங்களா? விழுப்புரத்துல அடுத்த ஐடி ஹப்ப வந்துட்டு கொண்டு வரணும். ஸ்மால் லெவல் ஐடி ஹப்ப கொண்டு வரணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு நமக்கு? இந்தியா இது நம்ம தமிழ்ல பார்ப்போம். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். இந்திய தொழிலகங்கள் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளன. அவற்றில் சில முக்கிய பிரச்சனைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. மின் பற்றாக்குறை மற்றும் சீரற்ற மின் விநியோகம், தொழிலகங்கள் நிறுவுவதற்கு ஏற்ற பரந்த நிலப்பரப்பு இல்லாமை, இதெல்லாம் இருக்காது. கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல், கடனுக்கு அதிக வட்டி விகிதம், மலிவான ஊதியத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காமை, ஊழியர்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் இல்லாமை, ஸ்கில் கிடையாது. அப்ப அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் தெரியாது. அடுத்தது தொழிற்பேட்டைகளுக்கு அருகில் வசிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாமை. இப்போ அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா பக்கத்துலயே அவங்களுக்கு குவார்டர்ஸ் மாதிரி வந்து என்ன பண்ணி கொடுக்கணும், அமைச்சு கொடுக்கணும், அகாமடேஷன் அமைச்சு கொடுக்கணும். அப்போ அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒரு இடத்துல அவங்க ஹோம் இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப இதுவெல்லாம் நிறைய வந்துட்டு சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக தெரியப்படுகின்றது. ஓகே ஓகேமா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அதை பார்த்தோம், ரெனியூபிள் எனர்ஜி பார்த்தோம், அது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ் நிறைய பார்த்தோம். அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் நிறைய விஷயமும் நான் சொல்லியிருந்திருக்கேன். ஓகே, தேங்க்யூமா.